श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 357வது श्लोकम्। समाहिताये प्रविलाप्य बाह्यं श्रोत्रादिचेत स्वमहं चिदात्मनि तयेव मुक्ता भवपाशबन्धैः नान्ये तु पारोक्ष्यकथाभिधायिनः। ஆத்மஞானம் அடையணும், உண்மையாக நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற சமாஹிதாக. அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்தியாத்மிக வாழ்க்கையை நடத்தணும். இந்த ஆத்தியாத்மிக வாழ்க்கையை நடத்துறதுக்காக முடிவு பண்ணி தயாராகி அதுக்கு வேண்டிய தகுதி எல்லாத்தையும் சமக்கூர்ச்சிக்கிட்டு யார் அவங்களுடைய மனசுன்னு இதில் ஈடுபடுத்துகிறாங்களோ, புலங்களை கட்டுப்படுத்தியிருக்காங்களோ அவங்க சமாஹிதாக. அவங்களால மட்டும்தான் குரு சொல்கிற சாஸ்திர வாக்கியங்களை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உபாதிகளாக இருக்கிற பாஹ்ய வஸ்துகள் இதெல்லாத்தையும் கூட முதல் அசத்தியம் மித்யான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடிய சக்தி வரும். அதுதான் இந்த கடந்த வாரம் படித்த இந்த ஸ்லோகத்தில் முடித்த. இப்படிப்பட்ட சமாஹிதர்களாக இருக்கிற முமுட்சுவர்கள் பாஹ்யம் ஸ்ரோத்ராதி காது முதலான இந்த 5 ஞானேந்திரியங்கள், அப்புறம் கர்மேந்திரியங்கள் கூட, மனசு, ஸ்வம் அண்ட் அகம், என்னுடையது அண்டு நான் அப்படின்னு நினைக்கிற இந்த பௌத்திக பிரபஞ்சம் அண்ட் பௌத்திக பிரபஞ்சத்தின்னு பார்க்குற பௌத்திக தேகம், இது எல்லாத்தையும் பாஹ்யமாக இருக்கிறதையும் என்னோட சரீரமாக நான் நினச்சிக்கிட்டு பார்க்குறதையும் இது மொத்தத்தினே பிரவிலாப்பிய சிதாத்மனி, சித் ஸ்வரூபமான நம்மளுடைய நிஜஸ்வரூபமான அந்த உணர்வில், கான்ஷியஸ்னஸில் பிரவிலாப்பிய கலக்கிட்டி அதில் மிக்ஸ் பண்ணி, அப்படி என்ன அது தனியாக இது சத்தியமனே பாவனை இல்லாமல் இருந்து என் அர்த்தம். சிதாத்மனி யார் இப்படி பண்ணுறாங்களோ, பண்ண முடியறதோ, இது எல்லாமே கூட புத்தியிலோ அறிவிலோ ஏற்பட வேண்டிய ஞானம், மித்யாத்வ நிச்சயமாவது இதெல்லாம். அதனால் என்னுடைய உடம்புன்னு நம்பக்கூடாது, மனசுனையும் நம்பக்கூடாது. அப்போ யாரு நம்பணும்? நான் ஆத்மானு நம்பணும், பரமாத்மனை நம்பணும், சிதாத்மனே. சயேவ முக்தாக, அவங்களுதான் முக்தி அடைய முடியும், அவங்களுந்தான் முக்தர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க தான் முக்தாக. எதிலிருந்து முக்தி அவங்களுக்கு? பவபாஷ பந்தைஹி. இந்த 3 முடிகள், பௌத்திக சரீரம் అనేది, ஸ்தூல சரீரம் அనే ஒரு முடி முடிச்சு போட்டிருக்கு, 3 முடி. ரெண்டாவது சூக்ஷ்ம சரீரம், மூணாவது காரண சரீரம். இந்த 3
கலந்து சேர்ந்து அது பவமாயிடும், சம்சாரத்துக்கு காரணமாகிறது. ஸோ பவபாஷ பந்தைகி, இந்த ஜாகிரத பிரபஞ்சம், இந்த புனரப்பி ஜனனம் மரணம், மற்றொரு சரீரமுக்கு போகிற இந்த பந்தம் எல்லாம் நீக்கப்படும். வேறே இது எதுவுமே செய்யாதவங்களுக்கு சும்மா பாரோக்ஷ கதாபிதாயினா நான் அன்னே தூ அடுத்தவங்களுக்கு வேறு யாருக்கும் இந்த முக்தி ஏற்படாது. ஒருவேளை அவங்க சத்சங்கத்துக்கு வந்து வேதாந்த சிரவணம் பண்ணிட்டு இருந்தால் கூட பாரோக்ஷ கதை, சும்மா கதை கேட்குற மாதிரி கதை விடுறான், அப்படி ஆகிடும். சும்மா இன்ஃபர்மேஷன் தான் தெரியுது, எதுவுமே அப்ளிகேஷன் பண்ணாமல் ஒரு ஏதோ கதை கேட்குற மாதிரி இருக்குது. இந்த வேதாந்தமும் ஆத்மா பிரம்மம் கூட, ஆத்மா பிரம்மம் கதை இல்லை, சத்தியம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கு முக்கியமான டாபிக் என்ன தொடங்கிட்டோம்? சமாதி அபியாசம். சரியாக கேட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக அது அனுபூதிக்கு கொண்டு வரதுக்கு பேர் சமாதி. இந்த சமாதி பற்றி இன்னும் சில விஷயங்கள் படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன். சம்யக் தீ அதி, புத்தி சரியான விதத்தில் திங்க் பண்ணி சத்தியம் என்ன அசத்தியம் என்ன అని விவேகம் பண்ணி ஆத்மானாத்ம விவேகம் பண்ண புத்தி இருந்தாவே அது சமாதி தான். அது இல்லாமல் யோகிகள் சொல்கிற சமாதிக்கு வேதாந்த பேசுகிற சமாதிக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த பிரம்ம பாவத்தில் இருக்கிறது தான். அடுத்தது இன்னைக்கு 358வது ஸ்லோகத்தில் மேலே ஸ்லோகத்தில் பாஹ்யமும் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பாஹ்ய விஷயங்கள், ஜகத்து விஷயங்கள், பொசிஷன்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும். இப்போ முக்கியமாக அதனால் உபாதிபேதாத் ஸ்வயமேவ பித்யதே சோபாத்யபோஹே ஸ்வயமேவ கேவலஹ தஸ்மாதுபாதேர் விலயாய வித்வான் வசேத் சதா அகல்ப சமாதி நிஷ்டயா. அதனால் ஓ வித்வான், விவேக சூடாமணி கேட்குற நண்பர்களே, சாதகர்களே, வித்வான், நீங்கள் எல்லாரும் ரொம்ப புத்திசாலிகள். இல்லைன்னா சத்சங்கத்துக்கு ஏன் வருவீங்க? சத்சங்கத்துக்கு வரணும்னா ரொம்ப புத்திசாலியாக இருந்திருக்கணும். அப்புறம் இப்படிப்பட்ட விவேக சூடாமணி கிரந்தம் சொன்னால் புரிஞ்சுக்கிறீங்களே, ஸ்ரத்தையோடு கேட்குறீங்களே, அதனால் வித்வான் பாருங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்குமா என்ன? ஓ வித்வான், உபாதி பேதாத் ஸ்வயமேவ வித்யதே. இந்த ஒரு ஆத்மா, ஒரு சத்தியம், ஸ்வயம் அது ஒன்று தான். ஆனால் உபாதிகளுடைய பேதத்தினால, உபாதின்னா எதுன்னு நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கிறோமோ அது மூலமாக వ్యక్తப்படுத்துகிறோமோ அதுக்கு பேர் உபாதி. காரில் நான் உட்காருவேன், காருன்னு நான் உபயோகப்படுத்திட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவேன், அப்போது அதுக்கு பேர் கார் எனக்கு உபாதி. ஆனால் காரில் உட்கார்ந்த நான் ஸ்வயம் நான் வேறே. ஆனால் இந்த உபாதி இருக்கிறதுனால இப்போ கார் ஓனர், கார் டிரைவர் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதுதான் உபாதினே பேதம். அதுக்கப்புறம் அவன் வேற இன்னொரு கார் மாற்றிட்டாவோ, இன்னொரு ஸ்கூட்டர் மாற்றிட்டாவோ, அப்புறம் ஓனர், வீட்டு ஓனர் வீடு மாறிட்டாவோ, இப்படி இந்த உபாதி. இது பேதமெல்லாம் ஒன்றும் சத்தியத்திலேயே ஒரு மனிதனே கணவன், ஹஸ்பண்ட், அப்புறம் ஃபாதர், சன்னு, சன் இல்லா, இப்படி ஆகிற மாதிரி இதெல்லாம் உபாதி.
இப்படி தான் பேதயுக்தமாயிடுறான். பேதம் பல பேதங்களை கல்பிச்ச மாதிரி உண்மையாக இல்லை. ஸோ பித்தியத்தைன்னா பிரிக்கப்படுறான், பிரித்து ஆயிடுறான். ஒரு மனிதன் தானே இப்போ இத்தனை கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ண வேண்டியிருக்க ரோல்ஸ் தான். ஆனால் மனிதனும் அதே மனிதன் தான். அதே மாதிரி இந்த உபாதிகள் எல்லாம். அதனால் எப்போ உபாதி அபோஹே ஸ்வயம் ச, எப்போ இந்த உபாதிಗಳನ್ನು நம்ம உட்டி கொடுக்குறோமோ, உட்டி கொடுக்கறதுன்னா என்ன, எப்படி உட்டி கொடுக்கறது? தேகாத்ம பாவம் தேகம் நானே பாவத்தின் உடணும்னு சொல்கிறோம், எல்லா கிளாஸ்லும் சொல்கிறோம். என்ன அதுதான் முக்கியமான ஆத்தியாத்மிக சாதனைனால. ஆனால் தேகாத்ம பாவம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா கண்ணாடியில் நான் முன்னாடி போய் நின்றுட்டேன், கண்ணாடியில் இல்லை, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டேன், ரிஃப்ளெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த என்னோடய உபாதியாக உபயோகப்படுத்துகிற இந்த விஞ்ஞானமய கோஷம் அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருக்கிற வரைக்கும் இந்த தேகம் தெரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ என்ன விடுறதுன்னா இது மித்யா, அந்த ரிஃப்ளெக்ஷனும் இதெல்லாம் சத்தியம் கிடையாது அப்படின்னு புத்தியில் எந்த புத்தியில் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுறதோ அதே புத்தி வச்சு இப்போது கிளாஸு கேட்டு சிரவணம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு சமயக்கு சமாதிஸ்தன ஆகணும். அதனால் தேகாத்ம பாவம் போகாதுன்னா ரிஃப்ளெக்ஷன். அப்போ என்ன, ரிஃப்ளெக்ஷன் மித்யா போயானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போச்சு, அவ்வளோதான். இது பேர் தான் ஞானம். அதனால் இப்போ தேகம் தெரிஞ்சிட்டே இருக்கு எனக்கு. அது எப்படி தேகாத்ம பாவம்னா, இது சத்தியம் இல்லை, இது நம்பக்கூடாது, அப்புறம் இது சத்தியம்னு நினச்சக்கூடாது, இது சாஸ்வதமாக நினச்சக்கூடாது, இதுக்காகவே வாழக்கூடாது, நானாக வாழணும், நானை தெரிஞ்சுக்கிட்டு என் ஸ்வரூபத்தில் நானும் நிற்கணும். அதனால் உபாதி அபோஹே எப்போ நீக்கப்படுறதோ அதுக்கு நம்ம 0 வேல்யூ கொடுக்குறோமோ உபாதிகளுக்கு, அப்போ என்ன ஆகும்? ஸ்வயமேவ கேவலஹா, நானாக தான் இருக்கேன், உபாதி இல்லாமல் நான் இருக்கேன், நான் எப்பவுமே இருக்கேன், சச்சித்தானந்த ஸ்வரூபமாக நான் இருக்கேன், உணர்வு இருப்புதெல்லாம் இருக்கேன். ஸோ கேவலஹா, ஐ ஆம் alone and it is not lonely. alone என்ன சர்வம் வியாபிச்சிருக்கிற ஆத்மா நான். அதனால ஓ வித்வான், தஸ்மாத் உபாதேஹே விலயாய, உபாதிಗಳನ್ನು விட்டுடு, உபாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, உபாதி ரஹிதனாக இருக்கிற நீ எப்பவுமே இருக்கே. இந்த சரீரம் மூலமாக நீ வியக்தமாகிறதுக்கு முன்னாடியும் நீ இருக்கே. சரீரம் வந்துச்சு ஒரு பர்டிகுலர் காலத்தை காணப்பட்டது, இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காணப்படாது போயிடும். அதனால் அப்படி பண்ணி வசேத் சதா, நீ உன்னுடைய நிஜஸ்வரூபத்தில் சதா அகல்ப சமாதி நிஷ்டையா வசேத். எப்படி உன்னோட ஸ்வரூபத்தில் நீ நிற்க முடியும்? எந்த விகல்பத்தினையும் நடுல்லோ திரும்பி ஒரு சந்தேகமோ கன்ஃபியூஷனோ ஒரு அட்டாச்மெண்ட்டோ ஒரு பிரம வராமே ஜாகிரதையாக கவனிச்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் சமாதி. பீயிங் அலர்ட் ஆல் த டைம் இஸ் கால்டு சமாதி. ஏன் சார் அவ்வளோ சின்ன சுலபமான டெஃபினேஷன் கொடுக்குறீங்க? சமாதின்னு என்னமோ நாங்கள் பெருசாக அப்படியே மாதக்கணக்கில் உட்கார்ந்தா தலைமையில் ஒரு பறவை வீடு கட்டும், அது வீடு கட்டினது கூட இப்படிக்கு தெரியாது, அதுதான் தியானம்னு நாங்கள் நினச்சிக்கிறோம்னா அதெல்லாம் கதையிலோ அப்புறம் யோகாபியாசத்தில் அது எல்லாமே இருக்கலாம். தபஸ்விகள் அப்படி செஞ்சாங்க இப்படின்னு
வேதாந்தபரமாக இந்த ஞானம் புரிஞ்சுக்கிட்டு நீ கண்ணு திறந்திருந்தானோ கண்ணு மூடி இருந்தானோ சமாதி தான். இது வேதாந்தம் சொல்கிற சமாதி. வருவே அதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கேன்னு சொல்லுவேன் 1-2 ஸ்லோகம் முடியும் போது. ஏன்னா இதெல்லாம் இப்போ சமாதி விஷயம் இருக்கிறதுனால. அதனால் அகல்பன்னா விகல்பமில்லாத, சந்தேகமில்லாத, பிரம மோகத்துக்கு இடமில்லாத அந்த அளவுக்கு நீ முதல்ல சாஸ்திரத்தினை கேட்டு, அதனால தான் என்ன சொல்கிறோம், 1 மணி நேரம் கேட்டால் சிரவணம், 22.5 மணி நேரம் மனனம் பண்ணணும். இந்த மனனம் அப்புறம் 1/2 மணி நேரம் நிதித்தியாசனம் பண்ணணும். அப்படின்னா 1/2 மணி நேரம் அந்த தியானமனை அபியாசத்தினை பண்ணால் போதும். ஆனால் 22.5 மணி நேரம் மனனம் ஷுட் பி வெரி வெரி கிளியர். அதர்வைஸ் இந்த சமாதியோடைய பிரயோஜனம், இதோடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அகல்ப சமாதி நிஷ்டயா, எந்த விகல்பமும் இல்லாமல் எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு குரு உடைய அனுகிரகத்தினால, அவரோட உபதேசத்தினால, நான் இத்தனை வருஷமாக சாஸ்திரத்தின் கேட்டதுனால, அதே மனநலத்தில் இருக்கிறதுனால எனக்கு இப்போ அந்த சமாதி நிஷ்டனால சதா ஓ வித்வான் வசேத், அப்படியே தன் ஸ்வரூப பாவத்திலேயே பிரம்ம பாவத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லி 359 வந்து சதி சக்தோ நரோ யாதி சத்பாவம் ஏகநிஷ்டயா கீட்டகோ பிரமரம் தியாயன் பிரமரத்வாய கல்பதே. இந்த கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தி ட்ரூத் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாரு. வேதாந்தத்தில் ரொம்ப பிரசித்தமான உதாரணம் பிரமர கீட்டக நியாயம். இந்த வாஸ்பு, அந்த பிரமரம், அந்த வண்டு மாதிரி, அந்த இது வந்து பட்டர்ஃப்ளை டைப்புன்னு வச்சுக்கோங்க. வாஸ்ப் அது வந்து அதோடைய அந்த குட்டி எக்ஸெல்லில் வச்சதுக்கப்புறம் அது லார்வாவாக இருக்குமா, அது லார்வா வந்து பியூப்பாவாக மாறி பியூப்பாவிலேருந்து அது ஃபுல் ஃப்ளட்ஜு அந்த வாஸ்பாக வெளியில் வரணும். பட்டர்ஃப்ளைன்னா முக்கியமாக இந்த வாஸ்பு தான். பிரமரம்னா இங்கே பட்டர்ஃப்ளை இல்லை, வாஸ்பு. அது என்ன பண்ணும், கொண்டு வந்து ஒரு மண் வச்சு ஒரு சின்ன வீடு கட்டி அந்த மண்ணுக்குள்ளே இது லார்வான்னு வச்சு ஓட்டை வெளியில் ரொம்ப சின்னதாக வச்சிடும். ஆனால் இது எப்போ பார்த்தா அந்த மண் ஓட்டைக்கிட்டே உட்காந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த லார்வானே மூக்கு வச்சுட்டு அப்பப்போ அப்படி குத்திட்டே இருக்கும். இட் வில் ஸ்டிங். அப்போது அந்த லார்வா அங்கே அம்மா வாஸ்பு குத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மானே ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வாஸ்பு அது அப்படியே அந்த தியானத்திலேயே அதே நினச்சி அது அப்புறம் பிரமரமாக மாறிடும். இது நினைக்கிறதுனால ஆகிறதுன்னு இல்லை. இந்த எக்ஸாம்பிள் வந்து எப்படியும் நம்ம ஞானிகளை வந்து இது கவனிச்சிட்டாங்க. ஆனால் அது உள்ள வாஸ்பு ஜீன்ஸில் அது வாஸ்பாக இல்லாதது எப்படி அது லார்வா ஏதோ லார்வான்னு கொண்டு வந்து வச்சுட்டு அது வாஸ்பாக வருமா என்ன? பட் இது என்ன பண்ணுமா, வெளியில் போகக்கூடாது, கீழே விழக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது, வேறு யாரும் வந்து சாப்பிடக்கூடாது, அப்புறம் நீ அப்படியே தூங்கி போகாது உள்ள. நீ சீக்கிரம் ஓகே வேறு எந்த வேலை வச்சுக்காத, நீ சீக்கிரம் வாஸ்பாகணும், நான் பிரமரமாகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இரு. நினைக்கலன்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இதுதான் குரு கூட தத்துவமசின்னு வந்து கொட்டுவார் தலைமையில் குட்டு.
அப்படி என்ன இல்லைன்னு 9 வாட்டி சொல்கிறார் சாந்தோக்கிய உபனிஷத்தில். ஏ ஸ்வேதகேசோ தத்துவமசி தத்துவமசி இப்படி சொல்லி 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 அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி. இந்த உதாரண கீட்டக பிரமரः கீட்டக தியாயன் பிரமரம், அந்த பிரமரத்தின் பற்றே நினச்சிக்கிட்டு இருந்து பிரமரத்வாய கல்பத்தை, அது பிரமரமாக மாறுறது. அதே மாதிரி எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறோம்னா, அதே மாதிரி நரகன்னா இந்த சாதகன் எல்லாரும் பண்ண முடியாது. சாதகன் அவன் குருவுடைய வாக்கியங்களை கேட்குறான் 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 கேட்குறான். எத்தனை வாட்டி கேட்கிட்டு குரு வந்து யூ ஆர் தட் தத்துவமசி நரக சதி சக்தா. இந்த சத்துன்னு பற்றே ஆசக்தியாக நான் பிரம்மமாமா நான் பிரம்மமாமா நான் பிரம்மமாமா நான் பிரம்மமாமான்னு சொல்லிட்டு நான் தேகம்னு நினைக்கிற பிரமெல்லாம் போயிடும். பிரம்மம் பற்றி நினச்சிட்டு இருந்தால், நான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டா பிரம எல்லாம் போயிடும், மோகம் எல்லாம். ஸோ சதிசக்தः நரக யாதி, அவனு சத்பாவம் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. தான் பிரம்மம் நான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அகம் சிவோகம் அகம் பிரம்மாஸ்மி சோகம் ஏதாவது சத்பாவம் அதாவே ஆயிடுறான். அந்த பிரமரம் உதாரணம் மாதிரி. எப்படி நடந்துச்சு இது நிஜமாக தெரியுமா? ஏகநிஷ்டையா. அதனால தான் நமக்கு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நிஷ்டை இருக்கணும். கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, ஆசிலேஷன் இருக்கக்கூடாது, வேவரிங்னஸ் இருக்கக்கூடாது, ஸ்ரத்தை இருக்கணும். பல இடத்துல போய் திரும்பி அது கேட்குற இது கேட்குற, அது கொஞ்சம் பண்ணுற இது கொஞ்சம் பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட் லிசனிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங், இதுதான் நம்மளை வந்து பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. நம்ம பிரம்மமனே அபரோக்ஷமான அனுபூத்தினே நம்ம அடைவோம். அதனால் ப்ராக்டிஸ் ஆஃப் சமாதி. சமாதின்னா கான்ஸ்டன்ட் வித்தவுட் பிரேக், தீர்க்கால நைரந்தர்ய சத்கார ஆசேவிதோ திருடபூமி அப்படின்னு சொல்லி பதஞ்சலி சொன்ன மாதிரி ஏகநிஷ்ட ஏக சிந்தனா நாசமேத்யதः. அஜ்ஞானமெல்லாம் பகவான் ரமணர் உபதேச சாரத்தில் ஏக சிந்தனை அதே இருக்கணும். பேசினான் அதே பேசணும், கேட்டால் அதே கேட்கணும், ஏதாவது புஸ்தகம் பார்த்து அது பார்க்கணும், பார்த்த பகவானுடைய இஷ்டத்தை உருவம் பார்க்கணும், இந்த பகவானை எல்லா இடத்துல எல்லாரும் பார்க்கணும். எல்லா இந்திரியங்களும் பிரம்ம பாவனையிலேயே ஈடுபடுத்தணும். அதுக்கு பேர் ஏகநிஷ்டையா. பல நிஷ்டைகளை வச்சுக்கிட்டு பல பேர்கிட்ட கேட்டு பலதெல்லாம் பண்ணி அது கொஞ்சம் இது கொஞ்சம் பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது. ஒன்ஸ் யூ ஹேவ் கம் டு திஸ் வேதாந்த ஸ்ரவணம், இதுதான் அல்டிமேட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் ஏதாவது நான் விரதம் பண்ண வேண்டாமா அது பண்ண வேண்டாமான்னா பண்ண வேண்டான்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு. பட்டு உங்களுடைய ஏகநிஷ்டை வந்ததுக்கப்புறம் எதுக்கு விரதம் பண்ணுறோம், எதுக்கு உபவாசம் பண்ணுறோம், அது எல்லாத்துடைய பலம் கடைசியில் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணி இங்கே கொண்டு வந்து இப்படி சத்சங்கத்தில் உட்கார வச்சு சத்தியத்தின்னு கேட்குறதுக்கு நமக்கு பாக்கியம் கொடுத்தாரு பாருங்கோ. அப்போது உங்களோட விரதம் நிஷ்ட அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிஞ்சது போதும். இப்போ என்ன பண்ணணும், இதுலேயே இந்த அனுஷ்டானத்தில் இருக்கணும். என்னது? ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். அதனால தான் அந்த நிதித்தியாசனத்துடைய முக்கியத்துவம் தான் இந்த சமாதியான வார்த்தை இங்கே வச்சு பலதாக சொல்கிறார். அடுத்தது 360. கிரியாந்தராசக்தி மபாஸ்ய கீடகः தியாயன் யதாலிம் யலிபாவமுருச்சதி ததைவ யோகி பரமாத்ம தத்துவம்
தியாத்வா சமாயாதி ததேகனிஷ்டயா. பாருங்க, மறுபடியும் அதே சொல்கிறார் சங்கரர். அந்த உதாரணத்தினே ஒழுங்காக கேட்டியா மை டியர் வித்வான்? ஆனால் மறுபடியும் அந்த உதாரணத்தில் என்னாச்சு? மேலே சொன்ன உதாரணத்தில் பிரமரம் கிரியாந்தராசக்திம் அபாஸ்ய கீட்டக. இப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த கீட்டகம்னா லார்வா, அந்த குட்டி அந்த எக்கில் இருந்து அப்புறம் லார்வா ஆயிடுச்சதே. ஆனால் இப்போ அது திரும்பி பியூப்பாவாக மாறணும். அது ஒரு ப்ரொசீஜர். அது அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த கீட்டகம்னு அந்த சின்ன புழு அது எதுவுமே பண்ணக்கூடாது, வேறு எதுலையும் ஈடுபடக்கூடாது. நான் வெளியே போயிட்டு வர அவங்க பார்த்துட்டு வர இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அதனால் கொஞ்சம் நடக்க முடியும், மூவ் ஆகும். சின்ன புழு கிரியாந்தராசக்தி அபாஸ்ய, வேறு எது வேலையும் வச்சுக்காமே எதிலையும் ஈடுபடாமல் அர்த்தம். பாருங்க, நான் இப்போ தானே மேலே சொன்னேன் ஏகனிஷ்டைக்கு. அதே மாதிரி அந்த கீட்டக என்ன ஆயிடுச்சு? தியாயன்னு அதே ನಾನು ವಾಸ್ಪ ಆಗணும், நான் பிரம்மம் అని தெரிஞ்சுக்கணும், நான் பிரம்மம் అని தெரிஞ்சுக்கணும். குரு பாபம் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. வாஸ்ப அம்மா கூட குட்டி லார்வா கிட்ட சொல்கிறது, நீ பிரமர் சீக்கிரம் பிரமரம் ஆகும் நீ தியாயன்னு. அப்படி சிந்திச்சு யதா அலிம். இங்கே அலிம்னா இந்த வாஸ்புக்கு தான், பிரமரத்துக்கு இன்னொரு பேர் அலிம். என்னாச்சு? இன்டீட் ஹி அலிபாவம் ருச்சதி, அது ஆயிடுச்சு, பிரமரம் ஆயிடுச்சு. பிரமர பாவத்தினால பிரமரம் ஆகிப்போச்சு. அதே மாதிரி உதாரணத்தில் சொன்ன மறுபடியும் அதே மாதிரி சாரி ததைவ, அதே மாதிரி ததா ஏவ யோகி. நம்ம எல்லாரும் யோகிகள் தான். அதனால் யோகின்னா ஏதோ ஆசனம் பண்ணாதா யோகி, தலைகீழ நின்றுட்டாதா யோகி, அப்புறம் அக்னி சுற்றி வச்சு நின்றாட்ட. இது சாரீரிக தபஸ்ஸு முக்கியமில்லை வேதாந்த சிரவணம் செய்கிறவனுக்கு. முக்கியமாக மானசிக தபஸ் அது கூட தாண்டி வரும். ஸோ சாரீரிக வாச்சிக்கம் எல்லாமே கூட டார்ச்சர் பண்ணி செய்கிறதில்ல தபஸ்ன்னா. ஆனால் பொதுவாக தபஸ்ன்னா ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுத்துறியோ அந்த அளவுக்கு நீ தபஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கணும், தப்பது. அதெல்லாம் தாமசிக தபஸ்ன்னு சொல்லுவார் பகவான் கீதையில். அதனால் ததா ஏவ யோகி என்ன பண்ணுறாரோ பரமாத்ம தத்துவம் தியாத்வா. வாட் இஸ் பரமாத்ம தத்துவம்? பிரம்மம் நித்ய ஏகசார சத்ய சுத்த நித்திய முக்த புத்த. அதுதான் பிரம்மம், அதுதான் பரமாத்ம தத்துவம். அந்த பரமாத்ம தத்துவம்னு அதிலே ஈடுபட்டு மந்தவ்ய ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்தியாசித்தவ்ய, அதே தியாத்வா 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 என்ன ஆகிடும்? சமாயாதி, அதே ஆயிடுறான். He realizes his essential real nature. அந்த ஏகனிஷ்டத்தினால தத் ஏகனிஷ்டையா. திரும்ப பாருங்கள் அதே வார்த்தை, அந்த ஏகனிஷ்டையா வார்த்தை மறுபடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் டைமு எனர்ஜி நம்மளுடைய இதுன்னு வேறு வேறு இதில் மனசுன்னு போட்டு அதில் போகக்கூடாது. ஏன்னா பல இதில் போனால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஏதோ ஒரு குரு, ஒரு சம்பிரதாயம், ஒரு விதமான பத்தத்தில் அது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடு. அதனால் எல்லாரும் ஒருத்தர்கிட்ட எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. எல்லோரும் என்னென்னவோ லோகத்தில் எத்தனையோ இருக்குது. எல்லா ஆத்தியாத்மிகமாக நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. ஸ்டிக் ஆன் டு தேட். நீ அதில் உனக்கு பகவான் ஈஸ்வரர் உன்னை எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போவார். அது அங்கே பூர்ணமாக உனக்கு அங்கே வழி தெரியலன்னா கூட மறுபடியும் உனக்கு தேவைப்படும் போது அங்கேருந்து பகவான் டைவர்ட் பண்ணுவார். அதனால் நீ
You surrender to the Guru, surrender to the Lord. Oh Lord, show me the correct way. இந்த பேவரிங் எல்லாத்தையும் என்ன அதனால் காட்கிட்ட சொன்னால் எப்படி அவர் பேசினார சொன்னார், அது குரு சாஸ்திரம் சொல்கிறது கேளு, சாஸ்திரத்துக்கு சரணம் ஆகிடும். அப்படி சாஸ்திரத்தில் சொல்கிற யாரோ அது குரு கிட்ட போய் ஸ்ரத்தையோடு கேட்கறது பண்ணிட்டே இரு. சரியா? போகக்கூடாதா? போகிறதானே இப்போ போகக்கூடாது, கொரோனா லாக் இந்த பீரியடில் போகக்கூடாது. இதோ இந்த மாதிரி நல்ல வீட்டிலையே உட்கார்ந்து கேட்குறது. அப்படி சொல்லி 361 அதீவ சூக்ஷ்மம் பரமாத்ம தத்துவம் ச நஸ்தூல திருஷ்டியா பிரதிபத்துமர்ஹதி சமாதினாத்யந்த சுசூக்ஷ்ம விருத்தியா ஞாதவ்யமார்யை அதிசுத்த புத்திபிஹி. இங்கே இப்போ நைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். அதனால் இந்த பிரம்ம தத்துவம் ஆத்ம ஞானம், அந்த பிரம்மம் நீவாதான் இருந்தால் கூட அது எப்பவுமே நீ எப்பவுமே பிரம்மம்தான். நீ உனக்கு தெரிஞ்சானும் பிரம்மம்தான், உனக்கு இந்த மனசுக்கு தெரியலன்னாலும் நீ பிரம்மம்தான். ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வானுபூதி வரணும்னா இது அதி சூக்ஷ்மம், அதீவ சூக்ஷ்மம். எது? இந்த பரமாத்ம தத்துவம். ஏன்னா என்னமோ 10 வார்த்தை சொல்லிட்டீங்க, நித்திய புத்த முக்த சத்தியசார ஏக சுத்த நித்திய, இப்போ எல்லா கிளாஸ்லும் சொல்கிறீங்க இப்படி தான். அது அப்படியெல்லாம் சொன்னால் சார் எப்படி சார் புரியும்? சிகப்பாக இருக்கும், கருப்பாக இருக்கும், நீளமாக இருக்கும், வைரமாக இருக்கும், அப்புறம் காதுக்கு மகர குண்டலங்களை வச்சுக்கிட்டாரு, கிரீட்டமும், அப்புறம் ஃப்ளூட், இப்படி சொன்னால் தானே புரியும். நித்திய சுத்த புத்த முக்த சத்திய கஷ்டமாக இருக்குல்ல? அதுதான் அதி சூக்ஷ்மம். பரமாத்ம தத்துவம் இது வாயால் விவரித்து சொல்ல விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் எதுவும் பிரயத்தனம் பண்ணுறோம். நீ ரொம்ப கவனமாக அதுக்கு உள்ளே போய் தேடி நீ தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ பரமாத்ம தத்துவம் அதீவ சூக்ஷ்மம். ஸ்தூல புத்தி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். ந ஸ்தூல திருஷ்டியா பிரதிபத்துவம் அர்ஹதி. எ கிராஸ் மைண்டட் பர்சன், இன்னும் கூட ரொம்ப பேஸ் லெவல், அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னும் அந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அதை அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். அப்புறம் தேவையில்லாத கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு அது என்னமோ நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு, அப்புறம் கிருஷ்ணர் எப்படி யுத்த பூமியில் பகவத்கீதை பிரம்மஜானம் சொல்லித்தர முடியுமா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இந்த மாதிரி கேள்வி சந்தேகங்கள். அப்புறம் நச்சிகேதன் எப்படி யமலோகத்துக்கு போனார், எப்படி முடியும், இது நிஜமாக நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக கேள்வி, அதெல்லாம் தேவையில்லாதது கேட்குற நீ உனக்கு விஷயம் தாத்பரியம் நீ புரிஞ்சுக்கல. த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இதுக்கு பேர் ஸ்தூல புத்திங்க. ஸ்தூல புத்தி. சத்சங்கத்துக்கு வருவோம், கிளாஸுக்கு. இப்போ கூட வீட்டில் கேட்குறீங்க, வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் ரூம்லேயே எப்படியோ, வீட்டில் யாரும் இல்லை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேட்குறீங்களா தெரியல. காணி அதான் அங்கே இன்னும் சுற்றி யார் வரா யார் போகிறான், சரியா? அப்புறம் வேறு ஃபோனும், அப்புறம் குக்கரை வச்சுட்டு பாதி சமையல் நடந்துகிட்ருக்கு, அப்படி இப்படி மூவ் பண்ணிவிட்டு மாதிரி வீட்டில் இதெல்லாம் இருக்கும் இல்லை சார்? இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காரணும். இதுக்கு மேலே மீறி வெளியிலேருந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அங்கே கூட முன்னாடி சொல்லி வச்சுக்கோங்க, வேறு யாருக்காவது வீட்டில் சொல்லுங்க. ஆனால் அப்படி கிராஸ் வெளியில் மனசு போனால் இந்த சூக்ஷ்ம விஷயங்கள் எனக்கு சொல்லும் போதோ கேட்கும் போதோ மனசை, ஏன்னா கேட்கும்போதே அது நமக்கு உள்ள ஹிருதயத்தில் போய் இறங்கணும், புரியணும் அந்த அளவுக்கு. அப்போ அங்கே என்ன வேணும்?
சட்டில் மைண்ட் வேணும். அதனால இந்த சூக்ஷ்ம புத்தி இருக்கணும்ன்ற பரமாத்ம தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்தூல புத்தி இருக்கிறவங்களுக்கு இது முடியாத காரியம். எவ்வளோ சொன்னால் கூட இன்னும் இதெல்லாம் ஓகே, பட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலாக முடியுமா என்ன? ஸோ விவகாரத்தில் கொஞ்சம் எப்படி விவகாரம் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போது அதனால் விவகாரத்தில் தகுந்த மாதிரி நானும் படியே கோச்சிக்குவேன், பொறாமையும் படுவேன். என்ன அதெல்லாம் விவகாரம். அப்படி இல்லை, உனக்குள்ள மாற்றம் வரல, இருக்கிற காம குரோத லோப மோகங்கள் இதெல்லாம் குறையில, ஆனால் விவகாரத்துக்கு மாதிரி பண்ணணும் என்னான்னு சொல்லிட்டு நீ சொல்கிறன்னு அர்த்தம் யூ ஆர் எ கிராஸ் மைண்டட் பர்சன் அர்த்தம். அதனால் ஸ்தூல புத்திக்கு முடியாது. அப்போது எப்படி முடியும்? இதோ இந்த 4 குவாலிஃபிகேஷன் சொல்கிறாரு. என்னன்னா, அதிசுத்த புத்திவிஹி நம்பர் 1. சுத்த புத்திவிஹி அப்படின்னா மனசில் கல்மஷம் இல்லை. அதான் இந்த காமக்ரோத லோப மோகம் மதமாச்சரியங்களும் இல்லை. ரஜோகுண தமோ குணங்கள் ஆல்சோ அண்டர் வெல் கண்ட்ரோல்டு இல்லை, சத்துவகுணமாக இருக்கு. அப்படி அதிசுத்தன்னா சத்வ குணத்தோடு நிறைஞ்சிருக்கிற அந்த மனசு புத்தி, அதிசுத்த புத்திவிஹி. ஓகே. அப்புறம் அத்தியந்த சூக்ஷ்ம விருத்தியா. அத்தியந்த சூக்ஷ்ம விருத்தியன்னா ரொம்ப சட்டிலாக சூக்ஷ்மமாக அந்த வார்த்தைக்குள்ளே உள்ள போய் சிந்திக்கிறது. வார்த்தைக்குள்ளன்னா சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்களாக நிதித்தியாசனம் பண்ணுவது. ஞாபகம் வச்சுக்கணும், வி ஆர் டாக்கிங் அபவுட் த சமாதி. தனிப்பட்ட ஒரு மனிதனை சிரவணம் மனனம் பண்ணதுக்கப்புறம் செய்ய வேண்டிய அவனோட இண்டிவிஜுவல் சாதனை சமாதி. அத்தியந்த சூக்ஷ்ம விருத்தியான்னா இனிமேல் பாஹ்யமெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பாருங்கோ, சொல்கிறேன். இப்போது ஜபம் நாமம் மந்திரம், மந்திரம் 3 விதமாக அதை கவனிக்கணும். பகவான் நாமம் சொல்லும்போது ஓம் நமோ நாராயணாய, இந்த வைகரி வாணி இப்படியே சொல்கிறோம். இது சொல்லும்போது அந்த நான் வாய் திறந்து சப்தமாக சொல்கிறேன். ஸோ கிரியாசக்தி வேலை பண்ணுறது. ஆனால் நான் சொல்கிற அந்த சப்தத்தனை நானே சிரவணம் பண்ணணும். இன்னும் 2 வாட்டி சொல்கிறேன், நீங்களும் சொல்லிட்டே சிரவணம் பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. எப்போ நான் சொல்கிற அந்த சப்தத்தினை கேட்குறானோ, naturally ஞானசக்தி ஆல்சோ இன்வால்வ்டு வித் கிரியாசக்தி. அப்படி செய்யாமல் மெக்கானிக்கலாக நீங்கள் சொல்லிட்டா ஏதோ புண்ணியம் வரும், ஜபம் பண்ணால் சுவாமிக்கு ஆக அவர் நல்லா பிளஸ் பண்ணுவார், அப்படி இல்லை. நீங்கள் உங்களோட ஞானசக்தி டிவேட் ஆகக்கூடாது, இல்லைன்னா மனசு பல வேகமாக பறக்கும். அப்படி இப்போது நான் இந்த சின்ன அபியாசத்திலே பாருங்கோ, when you are listening your loud வைகரி வாணி, உங்களுடைய ஞானசக்தி கிரியாசக்தி 2 ஒன்றாகிறது. எப்போ 2 ஒன்றாகிறதோ அங்கே மனசு நிச்சலமாயிடும். மனசு நல்லா இருக்கு, அவைலபிளாக இருக்கு, லைவாக இருக்கு. கிரியாசக்தி ஞானசக்தி 2 அந்த டிஃபரன்ஸு, அது 2 டிவேட்டை போகாமல் ஒன்றா பண்ணணும். அப்புறம் வைகரி வாணி விட்டுட்டு மத்தியம வாணிக்கு அபியாசம் பண்ணுறோம். மத்தியம வாணின்னா இந்த அளவுக்கு வெளியில் சப்தம் வராமல் கொஞ்சம் லிப்ஸ் மூமெண்ட் பண்ணி, ஆனால் எனக்கு கேட்குறது ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராய எனக்கு கேட்குறது. அப்போ கூட நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன், சூக்ஷ்மமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா
பஷ்யந்தி வாணி. ஓகே, பராவாணி பஷ்யந்தி வாணி. இது அடுத்ததில் வந்து வெளியில் சப்தம் வரலை, எனக்கு கேட்கல அப்படின்னு அர்த்தம். மனசுலையே சொல்கிறேன். நோ லிப் மூமெண்ட், நோ டங் மூமெண்ட். பாருங்க, இன்ஸ்டன்டேனியஸ்லி உடனே சுவாச மூச்சு ஆல்மோஸ்ட் இருக்கா இல்லையான்னு நிம்மதி ஆகிடும். சரீரம் நிശ്ചலமாகிறது. கண்டினியூ எவ்வளோ நேரத்துக்கு அப்படி இருக்க முடியுமோ அப்படி. இது எல்லாத்துக்கும் பேர் சூக்ஷ்ம விருத்தி. அது பண்ண 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 பஷ்யந்தி வாணி பராவாணி அப்படின்னா அது இனிமேல் ஸ்பான்டேனியஸாக ஆட்டோமேட்டிக்கல்லி உள்ள அது நடந்துட்டோம். அங்கே அது வந்து ஸ்பந்தனமாக இருக்கும். ஸ்பந்தனம் தான் கான்ஷியஸ்னஸ். அங்கே மனசு இன்வால்வ் ஆகலை, பட் இட் இஸ் எ கண்டினியூஸ்லி லைக் நம்முடைய நேச்சுரல் ப்ரீதிங் மாதிரி அந்த மந்திரம். இது ஒரு டெக்னிக் தான். இன்னும் வகையான பல வகையான டெக்னிக்ஸ். ஸோ சூக்ஷ்மத்துவம் விஷயத்துக்காக இது சொன்னால் நான். அப்புறம் சமாதினா அப்படின்றார். ஸோ சமாதினானதுக்கு இன்னும் 2-3 பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ என்னன்னா 3 விஷயங்கள் யோகத்தில் சொன்னது நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே. என்னது? தாரணா, தியான, சமாதி. தாரண అనేది வந்து மனசுன்னு வந்து ஒரு இடத்துல கட்டி போடுறது. தேசபந்தனம் இஸ் கால்டு தாரணம். அப்படின்னா என்னோட ஹிருதய குஹர மத்தியே விஜான குகைக்குள்ள, புத்தி குகைக்குள்ளன்னா எனக்கு என்னுடைய இன் மை ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், இந்த சென்டர் ஆஃப் மை ஹார்ட், அது ஸ்தானம், தேசம். அங்கே தான் இஷ்ட தெய்வத்தினை சிந்தனை பண்ணா, தியானம் பண்ணானோ, இந்த பிரம்மா பாவனை தாட்ஸு அப்சர்வ் பண்ணாலும், இப்போ இந்த மந்திரம் அப்சர்வ் பண்ணால் கூட இடம், அந்த இடம் விட்டுட்டு போகக்கூடாது. அந்த இடத்துலையே மனசுனை நிற்க வச்சுக்கிறதுக்கு பேர் தாரணம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அங்கே ஒரு வஸ்து வேணும், வஸ்து பந்தனம். அதுக்கு ஏதோ என்னுடைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ ஏதோ இஷ்ட தெய்வத்தினை அங்கே கொண்டு வந்து சைத்தன்ய மூர்த்தியாக பார்க்குறேன். கண்ணு சிமிட்டுறது, சிரிக்கிறது, என்னை பார்க்கறது, கருணையோடு அந்த கண்கள் எல்லாமே அந்த திவ்யமங்கள ரூபத்தினை, அந்த ரூபத்தினே தலைநிந்து கால் வரைக்கும் அந்த ஆபரணங்களாவது அலங்காரமாவது கண்கள் இதெல்லாம் அதே பார்க்கணும். ஸோ ஒரே வஸ்து, கிவன் ஆப்ஜெக்ட். ஸோ தேச விதத்தில் ஹிருதயஸ்தானம் தாரணம், வஸ்து விஷயமாக இஷ்ட தெய்வம். சில பேர் ஓம்காரம் அனே, சில பேர் சூரியன் அப்படியெல்லாம் வச்சுக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஸோ வஸ்து. மூணாவது காலம் பந்தம். அப்படின்னா காலம் கூட நிறைய நேரம் அந்த கிருஷ்ணனே நினச்சிக்கணும். எவ்வளோ லாங் பீரியடு. ஸோ தேசத்தா காலத்தா வஸ்துதா மனசு வந்து அந்த பரிதிலேயே வச்சுருக்கோம். ஸோ ஒன்று தேசபந்தத்துக்கு பேர் தாரணம், அப்புறம் வஸ்து பந்தனத்துக்கு பேர் தியானம், ஏக சிந்தனை, ஏகதானதா, ஒரே ஆப்ஜெக்ட், ஒரே விஷயம். அப்புறம் தீர்க்க காலம், நிறைய காலம் இருந்தால் அதுக்கு பேர் சமாதி. இந்த மூணுத்தையும் சேர்ந்து தான் யோக சாஸ்திரத்தில் சம்யமம் அப்படின்னு சொல்லப்படுறது. சரியா? ஸோ என்ன தெரியணும் நமக்கு, தாரணமாக தியானமாக சமாதி என்ன மூணுத்தில் என்ன தான் பண்ணுறோம். மூணு சேர்ந்து
கலந்து நடக்கும்போது அது சம்யமம். சரியா? அதனால சமாதினா அத்தியந்த சூக்ஷ்ம விருத்தியா, அப்புறம் அதிசுத்த புத்தினால, அதிசுத்த புத்தி. இந்த 3 குணங்கள் இருந்தால் இவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னா, இது முன்னாடி யோகியன்னு கூப்பிட்டாரு, வித்வானன் கூப்பிட்டாரு, அப்புறம் சமாஹிதாகனு கூப்பிட்டாரு. இப்போ இங்கே வந்து ஆரியைஹி. பாருங்க, ஆரியானே சப்தம் இந்த கட்சி பீப்புள் பேசுகிற மாதிரி இல்லை. ஆரியைன்னா நல்ல கல்டிவேட்டட், சிவிலைஸ்டு, வெரி ரிஃபைன்டு, வெல் மெச்சூர்டு பர்சன் பேர் ஆரியக. அதனால் நாங்கள் எல்லாரும் திராவிடர்களும் நீங்கள் எல்லாம் ஆரியர்களும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ராவணாசுர பார்ட்டி. ஐயா, ராவணாசுரனே அவங்களுடைய பாரியா ராவணர் கீழே விழுந்து இறந்து போனப்போ வந்து அலரும்போதும் ஏ ஆரியபுத்திரான்னு கேட்குறது, அடர் ஆரியானே. ராவணனுடைய பாரியே அவன் ராவணாசுரன் ஆரியான்னு கூப்பிடுறது உனக்கு என்னப்பா புரியாமல் கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் பண்ணுறேன் குழப்பம். ஸோ ஆரியேஹி ஜ்ஞாதவ்யம், இது பரமாத்ம தத்துவம்னு ஜ்ஞாதவ்யம். பார்த்தீங்களா? ஸோ சட்டிலிட்டி இது முதல்ல கிராஸாவாக இருக்கும் நம்ம மைண்டு. ஆனால் ஸ்ரவணம் பண்ண பண்ண நீ அதில் ஈடுபட கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ப் ஆகும். அப்படி சொல்லி 362 இப்போ ஒரு உதாரணம் கொடுத்துட்டீங்க, அதனை இன்னும் விவரிக்கிறாரு. யதா சுவர்ணம் பட்டுபாகசோதிதம் த்யக்த்வா மலம் ஸ்வாத்மகுணம் சம்ருச்சதி ததா மனசத்வரஜஸ்தமோ மலம் தியாயேன் சந்த்யஜ்ய சமேதி தத்துவம். பாருங்க, எப்படி இந்த தங்கம் முதல் எப்படி அதெல்லாம் ஒரு கறி கோல் மாதிரி தான், கல் கருப்பு கல்லாக தான் அந்த கோல்டு மைனில் வந்து அது எடுக்கிறான். அந்த சுவர்ணம் அது, ஆனால் சுவர்ணமாக கருப்பு கல் மாதிரி இருக்கே. அப்படின்னா அதில் எத்தனையோ வேறு வேறு மெட்டல்ஸு அதெல்லாம் மிக்ஸாக இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க, ஸ்மெல்ட் பண்ணுவாங்க. த ஸ்மெல்ட்டிங் ஆஃப் த கோல்டு. ஓகே, அதுக்கு பேர் புட்டம் வைக்கிறதுன்றாங்க. புட்டம் வச்சோன்னா பயங்கரமான ஹீட்டுன்னு. இது ஆச்சாரியர் கூட சின்னது வைப்பாங்க, அந்த ஃபர்னஸ் ரொம்ப பிரைட்டாக. அதில் அப்படி வச்சா ஜகதகதானே உடனே அந்த கப்பில் மாதிரி வச்சா உருகிடும். ஜாக்கிரதையாக உருகிட்டு என்னாகும், புட்டை பார்க்க சோதிதம். அப்புறம் புட்டம் போட்டு என்ன அந்த நல்லா மெல்ட் பண்ணி அதில் இருக்கிற தங்கம் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துக்குமா. வேறு மெட்டல்ஸ் தேவையில்லாத செல்ல வேப்பராகி போகும், சில இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வேப்பராகி போயிடும். இல்லைன்னா வேறு மெட்டல் இருந்து அதையோட தனியாக வந்துக்குமா. அதனால் அப்போது என்னாகும், தெக்த்வா மலம் எல்லா இம்ப்யூரிட்டிஸு போய் அந்த உரக வச்சதுனால சுவாத்ம குணம்னா தன்னுடைய 24 கேரட் கோல்டு அப்படி பிரைட்டு கலர் சைதன்யம் மாதிரி ஷைனிங் தன்னுடைய ஓன் நேச்சர்னு வந்து அது அடையிறது. அதே மாதிரி ததா மனஹா, இந்த சாதகன் நம்முடைய மனசுன்னு வந்து சத்வரஜஸ்தமோ குணங்கள்னு சொல்லப்படுற இம்ப்யூரிட்டிஸ், மலம், அந்த மூணுமே இம்ப்யூரிட்டிஸ் தான். ஆனால் முதல்ல தமோ ரஜோ குணங்களை நல்லா எடுத்துடணும். அப்புறம் சத்வகுணம் கூட ஆப்ஸ்டிக்கலாக இருக்கக்கூடாது, அப்சஷனாக இருக்கக்கூடாது, அதையும் நம்ம தாண்டி வரணும்.
அதனால் அந்த ப்ராசஸ் என்னன்னு இப்போ எல்லாம் சொல்லலை. சங்கரர் மேலும் போக போக சொல்லுவார். ஸோ மொத்தத்தில் அதனால தான் மனசில் இந்த ரஜஸ் தமோ குணங்கள் இருக்கிற வரைக்கும், சாத்விக குணத்துடைய பர்சன்டேஜ் வளராத வரைக்கும் இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் முன்னேறது, இதில் நல்லா ஈடுபடுறது, இதெல்லாம் கொஞ்சம் சிரமந்தான். அகங்காரம் போகணும், ஏன்னா ரஜோகுணம் இருக்குது இன்னும். அதனால் அப்புறம் லேசினஸ் போகணும். குருவுக்கு சாஸ்திரத்துக்கு அடங்கி வணங்கி அந்த பக்தியோட பணியோட பழகணும். இதெல்லாமே அதனால தான் குரு கிட்ட இருந்து அப்படி செய்யும்போதும் வரும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் சுவாமி இருக்கார்ல, வீட்டில் சுவாமிக்கே நம்ம அந்த பாவத்தோடு அப்படி பண்ணணும். ஸோ சத்வரஜஸ்தமோ குணமலம் அதெல்லாம் எப்போ சம்திஜ, எப்படி அதெல்லாம் நீக்க முடியுமன்னா இப்போது எதுக்கு சொல்கிறாரு, தியானேனா. நீ தியானம், இந்த தியானம்னா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வேதாந்த பத்ததியில் சொன்னால் இது பண்ண அதனால் தினந்தோறும் இந்த கான்டெம்ப்ளேஷனு நிதித்தியாசனம் అనేది ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், வச்சுக்கணும். குறிப்பிட்ட சமயத்தில் கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல. ஓகே, இதோ ஜப்பம் பற்றி சொல்லிட்டோம். பல டெக்னிக்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எபிசோட்ஸ் வேணுமுன்னா மறுபடியும் கேளுங்க, டைம் இருக்கிறவங்க. தியானம் தமிழில் பேசி, தமிழ் பார்ட் 2 பேசியிருக்கு, அப்புறம் இங்கிலீஷில் பேசியிருக்கு. ஜஸ்ட் 15-20 minutes தான். ஏதோ ஒரு நமக்கு அந்த ஒரு க்ளூக்கு தான், கைடட் மெடிடேஷன் சொன்னோமே. ஸோ அது பழகணும். தியானேன சந்தியஜ்ய இந்த மலங்கம் 2 குணங்கள், 3வது குணம் கூட அதெல்லாத்தையும் நீக்கிட்டு விட்டுட்டு தத்துவத்தினை அடையணும். தத்துவத்தினை கிட்ட நெருங்கி வந்து தத்துவத்தினை அப்படியே தர்ஷிக்கணும். சம் ஏதி தத்துவம். ஸோ எட்டைன்ஸ் த பிரம்மா அனுபூதி, பிரம்ம பாவம் அப்படி சொல்லி 363 வந்து நிரந்தராபியாச வசாத்ததித்தம் பக்வம் மனோ பிரம்மணி லீயதே யதா ததா சமாதி சவிகல்பவர்ஜிதः ஸ்வதோத்வயானந்தரசானுபாவகः. இந்த சாதகன் வந்து இப்போது இந்த மாதிரி இத்தம்னா இதோ இந்த விதமாக இப்போது அந்த தங்கம் உருக வைக்கிற உதாரணம் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, அது மனசில் வச்சுக்கோ. அந்த விதமாக இந்த விதமாக நீ வந்து பண்ணும்போது நிரந்தர அபியாச வசாத், ஓகே, வசாத் தத் இத்தம். அந்த தத்துன்னா அந்த மனசுன்னு வந்து சங்கல்ப விகல்பங்களோட கூடியிருக்கிற அந்த மனசுன்னு வந்து இனிமே இந்த சத்வரஜ தமோ ரஜோகுணங்களின் எல்லாம் இல்லாமல் செஞ்சதுனால அந்த தங்கம் உருக வச்ச மாதிரி அப்படி பக்கவட்டி. ஓகே, நிரந்தர அபியாசம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நிரந்தரம், தீர்க்கால, நைரந்தரிய. கேட்கறது கூட ஆக்சுவலாக எவ்ரிடே கேட்கணும். முடிஞ்சால் மார்னிங் ஈவினிங்கு கேட்கணும். நிரந்தர அபியாசம். ஒரு நாள் கூட சத்சங்கம் சிரவணம் பண்ணாமல் நாள் முடியக்கூடாது. அந்த நிரந்தர அபியாசத்துடைய சக்தினால் அந்த மனசு இந்த தங்கத்தின்னு எப்படி சுத்தம் பண்ணி அழுக்கெல்லாம் நீக்கப்பட்டதோ, பக்குவமாகிறதோ, மனக பக்குவமாயிடும். ஆயிடுச்சு என்னாகும், பிரம்மணி லீயத்தே யதா, அப்போதான் பிரம்மத்தில் லீனமாயிடும்னா தானே பிரம்மன்னு தெரிஞ்சுக்கும். மனசு தனியாக நிற்காது. மனசு உள்முகமாயிட்டா அது கான்ஷியஸ்னஸ் தான். கான்ஷியஸ்னஸ் பகிர்முகமாயிட்டா அது மனசு. ஏன்னா பின்னாடி கான்ஷியஸ் இல்லாமல் மனசு தனியாக நிற்குமா என்ன? ஸோ அந்த மாதிரி எதா எப்போ நடக்கும் அதே மாதிரி ததா இந்த மாதிரி சமாதி அப்போ என்னாகும், ததா இங்கே
சமாதி சவிகல்ப வர்ஜிதா. அந்த சவிகல்பமான சமாதினி தாண்டி போயிடுவான். அப்படின்னா சமாதியில் 2 வகை இருக்கு. சொல்கிறேன், இந்த ஸ்லோகம் வார்த்தை முடிச்சுட்டு. ஸோ ததா சவிகல்ப சமாதி வர்ஜிதன்னா, இப்போ எந்த விகல்பம் இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜபமும் மந்திரம் சொல்கிறது எல்லாம் விகல்பந்தான். ஏன்னா 2 3 அப்படி ஆகிறதே. அதனால் சாதகனும் சாதனம் 2 ஒன்றாயிட்டு சாத்தியமட்டமாக தான் ஆகிடும். திரிபுட்டியே இல்லாமல் ஆகும். முதல்ல துவந்தம் போயிடும். அப்படிப்பட்ட நிலைக்கு பேர் நிர்விகல்ப சமாதி. அந்த வார்த்தை இங்கே சொல்லலை. அது வந்தால் தான் அப்படி. அதனால தான் வர்ஜிதா. அப்போது ஸ்வதஹா, இந்த ஸ்வதஹன ஸ்வரூபத்தில் என்ன ஸ்வரூபம்? அத்வய ஆனந்த ரசானுபாவக, அத்வயமான ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மன் நான்னு சொல்லிட்டு ஸ்வதஹ தனக்குள்ளேயே தானே தன்னிலேயே அந்த பாவனிலேயே இருக்கிறது. அங்கே டியூவாலிட்டி எதுவுமே, there is no thought. Mind is already become totally silent and merged. அப்படின்னு சொன்னால் திரிபுட்டி இல்லை. தியானம் பண்ணுறவனும் தியானமும் தேயமும் இல்லை. எல்லாம் மெல்ட் ஆகி போயிட்டு ஒனே த எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் த எக்ஸ்பீரியன்சர் அப்படி. ஸோ இது சமாதி. இதுக்கு திருஷ்ய விவேகத்தின்னு நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதை கேட்க முடிஞ்சவங்களுக்கு கேளுங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்கு. இந்த விஷயம் திருஷ்ய விவேகத்தில் இந்த சமாதி అనేది 6 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. 23வது ஸ்லோகத்தில் 29 வரைக்கும். ஒன்று உள்ள நம்ம ஹிருதயத்தில் கண்ணு மூடி செய்கிற அந்த சமாதி. இன்னொன்று பாஹ்ய சமாதி. 2 வகை. இந்த உள்ள சமாதியில் கூட மறுபடியும் 3 வகை. பாஹ்ய சமாதியில் கூட 3 வகை. உள்ள சமாதியில் 3 வகை என்ன? உள்ள முதல்ல திருஷ்யானுவித்த சமாதி. அப்படின்னா அங்கே பல எண்ணங்கள் எல்லாம் வருதா, எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் சாட்சியாக பார்க்குறேன். திருஷ்யம் நான் சாட்சியாக இருந்துட்டு, ஸோ பார்க்குற நான் சாட்சி, பார்க்கப்படுறது எண்ணங்கள். வரட்டும், எண்ணங்கள் என்ன வருது பாரு. திருஷ்யானுவித்த சமாதி. அப்புறம் சப்தானுவித்த சமாதி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த திருஷ்யங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் வேர்டு நான். அப்போ நான் யார் சாட்சியன்னா, அதோ அங்கதான் சிதானந்த ரூபா சிவா அகம், அகம் பிரம்மாஸ்மி, அகம் நித்யா. இந்த மாதிரி சப்தங்களை உபயோகப்படுத்திட்டு நீ அந்த சப்தத்தோடைய அர்த்தத்தினை நீதானி சிந்திச்சு உணரணும். ஸோ எனி தாட் என்ன பாருங்கோ, எய்தர் இட் வில் பி இன் த வேர்ட் ஃபார்ம் ஆர் இன் த வெர்பல் ஃபார்ம், விஷுவல் ஃபார்ம். விஷுவல் தாட் அண்ட் வெர்பல் தாட். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு மந்திர சாதனை. ஆக்சுவலி அது தாண்டி வந்ததுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி கவனிக்கிறது. ஸோ அந்தர சப்தானுவித்தம், திருஷ்யானுவித்தம் அண்ட் சப்தானுவித்தம். அதுக்கப்புறம்தான் 2 உள்ள நிர்விகல்பம். அப்படின்னா சப்தமும் கிடையாது, திருஷ்யமும் கிடையாது. அப்படின்னா தாட்ஸு மனசில் 2 வகையானது எதுவுமே வராமல் கேவல ஸ்வரூப தேயத்திலேயே, தேயம் ஒன்று தான் போயிடுச்சு. சாதக நிலை சாத்தியமே தான் இருந்தது. அப்படின்னா அங்கே டியூவாலிட்டி எல்லாம் போகும்போது அது நிர்விகல்ப சமாதி, வித்தவுட் டியூவாலிட்டி. அப்புறம் இதே வெளியில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம்ன்றார். அதுக்கு கண்ணு திறந்திருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணணும், வஸ்துகள் எல்லாத்தையும் பார்க்கும்போதும் திருஷ்யங்களை அதில் நாமரூபங்களை நீக்கி அங்கே சப்ஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸு இருப்புதல் தான் எல்லாமே இருக்கு. அது என்னவா நான் கவனிக்கல. மரம் இருக்கு, மரம்னு பேர் விட்டுடும், இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு இருக்குன்னு இது கவனி.
நாமரூபங்களை நீக்கணும். அப்புறம் அங்கே கூட திரும்பி அந்த இருக்கிற சத்து வந்து ஏகம் சர்வவியாபி இப்படிப்பட்ட சப்தங்களை வச்சு அதை சிந்தனை பண்ணணும். கண்ணு திறந்து இதெல்லாம். அப்புறம் இந்த ஏக நாமரூபங்கள் இல்லை, சத்து இருக்குது. ஆனால் சித்து சில இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகலை. ஆனால் அங்கே அதெல்லாம் சத்தா தெரியறதானே, தெரிஞ்சுக்கிற சித்து நானே தான் அங்கே சத்தாக காணப்படுறேன். நானே அங்கே சத்தாக இருக்கேன். அதனால் சத்து வேறு சித்து வேறு இல்லை. அதனால் இருப்புதல் உணர்வு ரெண்டு சேர்ந்து தான் இருக்கும், ரெண்டு கிடையாது. அதை நான் இருக்கிறது, நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறது சைமல்டேனியஸாக நடக்குமா இல்லை தனித்தனியாக நடக்குமா? கொஞ்சம் நேரம் கழிச்சு டியூப்லைட் மாதிரி இல்லையே, உடனே நடக்கும். ரெண்டு அங்கே இருக்க, சத்து சித்து எப்பவும் இருக்கு. அப்படி அதனால அப்படி கண்ணு திறந்தேன். ஸோ இந்த மாதிரி எப்போ நீ பண்ணுறியோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுவோமே திருஷ்யத்தில் 30வது ஸ்லோகம். அது தேகாபிமானே கலிதே. அப்போ இந்த தேகம் అనేది అనేది போயிடுச்சு. இதேதோ ஒரு வஸ்துன்னு பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி என்ன தேகத்தை நான் பார்க்குறேன். இது கூட சத்து, இது இருக்கே நாமரூபங்கள் எடுத்துரும். இதோடைய ஷேப்பு சைஸ் எல்லாம் மறந்துடு, சத்தா பாரு. இந்த சத்து கூட என்ன பஞ்சபூதங்களினால செய்யப்பட்டதுன்னு சொல்கிறோம். பஞ்சபூதங்களுக்கு திரும்பி பஞ்சபூதங்களுக்கு போனால் அது சத்து தான். எப்போ அது போய் பரமாத்ம ஞானம் ஏற்படுது. விஜ்ஞாதே பரமாத்மனி. நானும் திரஷ்ட திருக்கு, நான் தான் ஞானஸ்வரூபனி தெரிஞ்சுக்கிற பரமாத்மனி. அப்போ என்னாச்சு? யத்ர யத்ர மனோ யாதி தத்ர தத்ர சமாதய. அப்போ மனசு வேலை பண்ணான் என்ன, கண்ணு மூடினா என்ன, கண்ணு திறந்தா என்ன, ஸோ வாட், நத்திங், நோ லாஸ் நோ கெயின். அதை அப்பப்போ எது பார்த்தாலும் மனசு எங்கெங்கே போனான்னு அது சமாதி ஸ்திதி தான், சமாதி ஸ்திதி. அதனால தான் நித்ரையும் சமாதி அன்னார் இல்லையா மானசிக பூஜையிலோ. காலுனால சுற்றி நடக்கிறதெல்லாம் பிரதட்சிணம் அன்னார். ஒரு வார்த்தை எல்லாம் கூட மந்திரங்கள் அன்னார். அதனால் சமாதி என்ன இப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் டைம் ஆகிடுத்து. நம்ம அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.